ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி சுடரை இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடருக்காக எப்படியாச்சு பிரபாகரன் அபியை இந்த தடவையும் பரோலில் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு பரோல் அப்லோட் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட ப்ராப்பராக அபியோட ஹெல்த் கண்டிஷனை அதில் ஒரு பேப்பரில் லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ எப்படியாச்சும் பரோலுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பிரபாகரன் நம்பிக்கையோடைய எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா சுடர் அபிகிட்ட போயிட்டு ஹம்முன்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்துக்கிட்டு அபிகிட்டையே பேசிகிட்டு இருக்காங்க. சுடர், கண்டிப்பாக நான் உனக்காக மறுஜன்மம் எடுத்தாச்சு வரணும்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சுடர் மேலே அவ்வளோ பாசத்தோட அபி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் சண்முகம், உனக்கு குண்டடிப்பட்டு நீ கீழே விழுந்த உடனே என் உயிரே என்கிட்ட இல்லை அபிமா, என்னென்னமோ ஒரு செகண்டில் நனைஞ்சு போச்சு, எவ்வளோ போராடி எப்படியாச்சு நாங்கள் அங்கே வரணும் அப்படின்னு மகேஷோடைய அங்கிள் கிட்ட கேப்டன் கிட்ட சுடர் போய் விஷயத்த சொல்லி அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கவர்னரை பார்த்து எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் உன்னை பார்த்து நீ அவார்டு வாங்குறத சந்தோஷமாக பார்க்கணும் நேரில் அப்படின்னு வந்தோம். சுடர் ஆசைப்பட்டதுனால. ஆனால் சுடர் கண் முன்னாடியே என்னென்னமோ நடந்து போச்சு. ஒருவேளை பர்மிஷன் கிடைக்காமலே இருந்திருக்கணும், நாங்கள் அங்கே வராமலே இருந்திருக்கணும், இப்படியெல்லாம் நடக்கிறத நாங்கள் கண்ணால் பார்த்துருந்துருக்கவே கூடாது அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. ஏன்னு அப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நானும் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமா உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படியாச்சு மனு கொடுத்து உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் எனக்காக நீங்களும் சுடருமே என்னை தேடி அங்கே வந்திருக்கீங்க, நான் அவார்டு வாங்குறத நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க அப்படின்றது எனக்குமே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமாண்ணா. உங்களை அங்கே பார்த்ததுக்கப்புறமா என் சந்தோஷத்துக்கே அளவில்லாமல் போயிடுச்சு. இது வரைக்குமே ஒரு தடவை கூட உங்களுக்கு நான் எந்த ஒரு நல்லதையும் செஞ்சதே கிடையாது. முதல் தடவையாக நீங்கள் பெருமைப்படுற மாதிரி நான் அவார்டு வாங்க போகிறேன், என் தங்கச்சின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் முழு முயற்சியோட இந்த விஷயத்த நான் கைவிடாமல் செஞ்சேன்னு, அதுக்கான பலனை அனுபவிக்கிற நேரத்தில் இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு அபியும் ஓரளவுக்கு சண்முகத்துக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசவும் செய்கிறாங்க. சரிங்க அம்மு, நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, மற்றதெல்லாம் பரோல் கிடச்சி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்காங்களே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. மாமா, வீட்டில் நான் உண்டியில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன் மாமா, அதை எடுத்துகிட்டு போய் அம்முக்காக நிறைய பழம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? டாக்டரை அம்முக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம அதை ஜூஸ் போட்டு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி அம்முக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பக்குவம் சண்முகம் இதெல்லாம் பார்த்துட்டு, நீ இருமா நான் போய் வாங்கிட்டு வரேன், அது எதுக்கு எடுத்துக்கிட்டு, அதான் மேடம் சொல்லியிருக்காங்கல்ல அபிக்கான செலவை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் அவங்களே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன், அப்படியே இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ அபி கூடவே இருக்கியா அப்படின்ட்டாங்க. சரி மாமா, நான் இங்கேயும் உள்ளே உட்காந்துருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சண்முகம் கடைக்கு கிளம்பி போகிறாங்க. சுடர் அபியை கையை பிடிச்சிக்கிட்டே கெட்டியாக அங்கேயே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. நான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் நிறைய தடவை எனக்கு கேப்டன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த டைமில் வெற்றியை பற்றி அபிகிட்ட வந்து நிறைய விஷயங்களை கேப்டனாக சொல்லியிருக்காங்க. உன் கேப்டனை முன்ன தடவை நான் பரோலில் வரும்போதே பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இந்த தடவை கண்டிப்பாக பார்க்கணும், உனக்காகவும் எனக்காகவும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, முக்கியமாக மாமாவுக்கு அடுத்து உன்னை நீ வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கிற ஒரு பாதுகாப்பான ஆளாக அவர் தெரிகிறாரு எனக்கு அப்படின்னு தான் அபி சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அடிக்கடிக்க சிஸ்டர் வராங்க, டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து அபிக்கு போகிறாங்க. அபிக்கு அம்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை பாப்பா, அவங்களுக்கு எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது, அப்பப்போ கரெக்டான டைமுக்கு டேப்லெட்டும் ட்ரிப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்ல, அதான் அப்படின்றாங்க. சரி, அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும், மாமா வாங்கிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அவங்கள கூடவே உட்காந்துட்டுருன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா அபி பேச முயற்சி பண்ணுறாங்க. சுடர் இருந்துக்கிட்டே, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அம்மு, நீங்கள் குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய பேசலாம், இப்போது நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க சுடர் சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு கடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சண்முகம் வராரு. அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, குடிக்கிறாங்க அவங்களுமே.
இன்னொரு சைடு தருண் அவங்களுடைய அம்மா கிட்ட எத்தனை தடவை கேட்டு பார்த்துட்டாங்க, கால் பண்ணி கொடுங்க நாங்கள் பேசுகிறோன்னு. அவங்க கால் பண்ணியே கொடுக்கல. அவங்க ஒரு பக்கம் டென்ஷனில், ஏன்னா அவளால் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ மேலும் மேலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே தெரியல அப்படின்னு கோவத்தில் இருக்கிறதுனால ஸோ அவங்க எதுவுமே கால் பண்ணி தரல. அவங்க கிச்சனுக்கு போனதுக்கப்புறமா பிள்ளைங்க தருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவருடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அபி தருண் தான் கால் பண்ணுறான் அப்படின்னு அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு தருண் அப்படின்றாங்க. அப்பா அத்தை எப்படிப்பா இருக்காங்க, அத்தை கண் விழிச்சிட்டாங்களா, சுடர் எப்படிப்பா இருக்கா, சுடர் அழுதுகிட்டே இருக்காளா அப்படின்னு அவங்க அத்தையை பற்றியும் சுடரை பற்றியும் விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சுடர் அபி பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, உன் அத்தையும் கண் விழிச்சிட்டாங்க, நீ பேசுறியா, உன் அத்தைக்கிட்ட நான் காதில் ஃபோன் வைக்கவா அப்படின்றாங்க. ஆப்பா கொடுங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ தான் காது கிட்ட போயிட்டு அவர் வந்துட்டு ஃபோனை வைக்கவும் தருண் அப்படின்னு அபி கூப்பிடுறாங்க லேசா. அத்தை அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை, நானும் அங்கே வரணும்னு தான் ஆசைப்பட்டேன் அத்தை, ஆனால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டான்னு அம்மா தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. சுடர் அழுதுகிட்டே இருக்காளா அத்தை, சுடர் உங்களை ஆசையாக பார்க்கணுன்னு வந்தால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, நானும் அங்கே வர முடியல அத்தை, சீக்கிரமாக நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படின்னு தருண் பேசிகிட்டு இருக்காங்க. சரிடா தங்கப்பட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அதான் அண்ணா இருக்கார்ல என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நீ கவலைப்படாத, அத்தையை பார்க்க வரணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, நானே உங்களை பார்க்க வரேன் என்ன அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு, சரிப்பா நான் வச்சிடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா காலையும் கட் பண்ணிடுறாங்க. பாத்தியானே இந்த அத்தை மேலே தருணுக்கு எவ்வளோ பாசன்னு அப்படின்றாங்க. ஆமாமோ, நீங்கள் பரோல் முடிஞ்சு திரும்பவும் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா நான் உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன்னா அப்போல்லாம் தருண் தான் எனக்கு ஆறுதலாக இருந்தான், தருணுக்கு கூட நீங்கள் இல்லாததை அவன் கூட நிறைய மிஸ் பண்ணான் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நேராக வீட்டுக்கு போன வெற்றி புலிக்குட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. கருணா தான் அபியை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்கான் அப்படின்றாங்க. அப்போது சந்தேகமே வேணாம் வெற்றி, ஜெயிலையும் ஒருவேளை கருணா தான் அபியை கொலை பண்ண சொல்லியிருக்கலாம், அங்கே டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொலை பண்ண சொல்லி கருணா சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் கருணா அப்படியெல்லாம் பண்ணுறான், நான் போய் இப்போவே நேர்லேயே கேட்க போகிறேன் அப்படின்றாங்க. வேணாண்டா வெற்றி, எதுக்கு தேவையில்லாமல் வம்பு அப்படின்னு. இல்லை கருணா நம்மக்கிட்ட ஏதாச்சும் உண்மையாக சொல்கிறானா இல்லை என்ன ஆக போகுதுன்னு நான் போய் இன்னைக்கு 2ல் 1 கேட்டே தான் ஆகுவேன் அப்படின்னு நேராக வெற்றி போகிறாரு. புலிக்குட்டியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. வேண்டாண்டா, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா சுடருக்கு ஏதாச்சும் ஆபத்தாக போகுது அப்படின்னு, நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு சுடருக்கு எதையும் நான் ஆக விட மாட்டேன், முதல்ல போய் நான் கருணா கிட்ட எதுக்காக இப்படி பண்ணான்னு கேட்க போகிறேன் அப்படின்னு. இங்கே பாருடா வெற்றி, அப்படி நீ போய் கேட்டேன்னா உனக்கு எப்படி தெரியும், நீ எங்கே போயிருந்த, நீ அந்த அபியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும்டா. இப்போ என்ன அபி மேலே உனக்கு புதுசாக அக்கறைன்னு கருணா தேவையில்லாமல் ஏதாச்சும் உன்னதாண்டா சந்தேகப்படுவான் அப்படின்றாங்க. ஓ, கருணா பண்ண தப்ப மறைக்க என் மேலே கருணா பழிய போடுவானா, அப்படியே போட்டாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, நான் போய் கேட்க தான் போகிறேன்னு நேராக கருணாவை பார்க்க போகிறாங்க. கருணாவும் ஹாலில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றியும் போய் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஃபோன் பேசி கட் பண்ணதுக்கப்புறமா, என்ன வெற்றி வா உட்காரு, ரொம்ப டென்ஷனாக இருக்க, ஆமாம் எங்கே போயிருந்தேன் 2 நாள் ஹாலியே காணோம் அப்படின்னு கருணா கேட்குறாரு வெற்றிக்கிட்ட. எல்லாம் சரிதான் கருணா, ஆமாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. எதை சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. அதான் டிவி நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கலையா கருணா அப்படின்றாங்க. ஆமாம் வெற்றி, அதை நான் கூட தான் பார்த்தேன், அந்த அபியை ஜெயிலில் யாரோ சுட்டுட்டாங்களாமே அப்படின்னு கருணா கேஷுவலாக சொல்லிட்டுருக்காரு. நீயும் பார்த்தியா வெற்றி, அதை நான் கூட பார்த்தேன், பார்த்தியா யார்கிட்டயாச்சும் அவ தனிமையாக நடந்துருக்காளான்னு, நம்மள மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதான் அவங்கள யாரோ ஒருத்தர் சுட முயற்சி பண்ணியிருக்காங்க, அதான் உயிர் பழிச்சிட்டாலாமே அப்படின்னு நியூஸில் கூட நானும் பார்த்தனே அப்படின்னு கருணா சொல்லிட்டு இருக்கவும், எல்லாம் சரிதான் கருணா, அந்த யாரோ ஒருத்தர் ஏன் நீயா இருக்கக்கூடாது அப்படின்னு வெற்றி கேட்கவும், என்ன வெற்றி என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்றாங்க. சந்தேகமே வேணாம் கருணா, நீ தான் இதை செஞ்சிருப்ப அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. பார் வெற்றி, என்ன நீ எதுவும் தெரியாமல் நீயே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஏன் கருணா நீயா இருக்கக்கூடாது, ஏற்கனவே அபி பரோல் வந்தப்போ அவளை கடத்தி வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு தானே நீ நினச்சிட்டு இருந்த, அப்போவே அவள் மிஸ் ஆகிட்டு யாரோ காப்பாற்றதுனால அவள் தப்பிச்சு போயிட்ட, இந்த தடவையும் நீ தானே அபியை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையும் நான் அவளை பார்க்க போயிருந்தேன், அப்போது
அங்கே ஒரு ஆள் அவருக்கு விச ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தாங்க. அப்போ அந்த ஆளை பற்றி விசாரித்தப்போ நீ தான் பண்ண சொன்னது அந்த ஆள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்காத கர்ணா. நான் உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், அவளோட பிரச்சனையில நீ தலையிடாது, ஒதுங்கிரு. தேவையில்லாமல் உனக்கு தான் பிரச்சனை வரும். அவள் பண்ண தப்புக்காக தான் அவள் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறான்னு உங்ககிட்ட பல தடவை நான் சொல்லியும் எனக்கே தெரியாமல் ஏன் கர்ணா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு வார்த்தை கூட இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. நீயா முடிவெடுத்து அபியை கொலை பண்ணணும்னு பார்த்துருக்க அப்படின்னு கர்ணா கிட்ட வெற்றி கேட்கவும், எல்லாம் சரிதான் வெற்றி, நான் உனக்கு சொல்லாமல் செஞ்சது தப்பு தான். ஆனால் அவள் மேலே உனக்கு என்ன பாசம்? நீ எதுக்கு அவளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போன? முக்கியமாக அவளை கொலை பண்ண பார்த்தோம். அவள் எங்கே செத்துருவாளோன்ற பயத்தில் நீ பேசுகிற மாதிரியே அவள் மேலே பாசம் இருக்கிற மாதிரியே தெரியுதே அப்படின்றாங்க. அண்ணா அப்படியே இருந்தால் என்னென்ன, அது வெற்றியோட பொண்டாட்டி தானே, அவனுக்கும் பாசம் இருக்கும்ல அப்படின்னு புலிக்குட்டி சொல்லவும், இங்கே பாருடா புலிக்குட்டி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கர்ணா பண்ணுறது தப்பு. கர்ணாக்காக தான் நான் முழுக்க முழுக்க பேசுகிறேன். கர்ணா ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், அபியை கொலை பண்ணது யார் என்னன்னு அடுத்து விசாரித்து அடுத்தடுத்து ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் கர்ணாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேனே தவிர மற்றபடி அவளை பற்றி கிடையாது. ஆனால் நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கர்ணா அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றான், என்னையே சந்தேகப்படுறான் அப்படின்றாங்க. இல்லை வெற்றி, நீ கேட்குறதும் சரிதான். ஆனால் நான் இதை பண்ணதுக்கான காரணம் என் மனசில் இன்னும் பார்வதியோட நினப்பு இருக்குது. அதனால தான் அவளை கொலை பண்ணணும்னு பார்த்தேன். ஆமாம் வெற்றி, உனக்கு சொல்லாமல் நான் தான் இதை செய்ய பார்த்தேன் அப்படின்றாங்க. வேணாம் கர்ணா வேணாம், நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே பார், அவள் நல்ல வேலையாக உயிர் பழிச்சிக்கலாம். தேவையில்லாமல் பிரச்சனை நமக்கு வேணாம், நம்ம விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்றாங்க. வெற்றி இங்கே பார் வெற்றி, நீ இப்படி அடிக்கடிக்க இன்னமும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போக போக எனக்கு உன் மேலே சந்தேகம் அதிகமாயிட்டே தான் இருக்குது. விட்டா நீயே ஏதாச்சும் நான் பிளான் பண்ணால் கூட அதை வேண்டான்னு தடுத்து அவளை காப்பாற்றுவ போல இருக்கே. அந்த அளவுக்கு அவன் மேலே பாசமும் அன்பும் இன்னும் உன் மனசுக்குள்ளே இருக்கு போல இருக்கே வெற்றி அப்படின்னு கர்ணா திரும்ப திரும்ப வெற்றிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கவும் வெற்றிக்கு கோபம் அதிகமாக தான் ஆகுது. வேண்டாம் கர்ணா, உன்னோடைய நல்லதுக்காக தானே சொல்கிறேன், நீ ஏன் என் மேலே சந்தேகப்படுறா அப்படின்றாங்க. புலிக்குட்டி இருந்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே, அண்ணா அப்படியே இருந்தால் கூட என்னென்ன, எவ்வளோ நாளைக்கு தான், அதான் அவங்க பண்ண தப்புக்காக 10 வருஷத்துக்கு மேலேயே தண்டனை அனுபவிச்சுட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் ஏன் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்வதிக்காவை இழந்திருக்கீங்க, அது சரிதான், நான் இல்லைன்னு சொன்ன வரல, அதுக்கு எது ஈடு கட்டினாலே ஆகாது தான். ஆனால் அதுக்காக அபியை ஏன் இப்படி கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாவம், அவங்களுக்குன்னு யாருமே இல்லை, அனாதையாக இருக்கிறாங்க. எங்கேயோ அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போகட்டும்னு விட்டுற வேண்டியது தானே. ஏன் அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு போகிறீங்க? தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஏன்னா தேவையில்லாமல் பிரச்சனை? உங்கள் வம்புக்கு அவங்க வராமல் தானே இருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம்னு விட வேண்டியது தானே. கொலை பண்ண பார்த்ததெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயமாக தெரியுதுன்னு புலிக்குட்டி சொல்லுவோம். புலிக்குட்டி, நீ வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கர்ணா கோபமாக பேசுகிறாரு. அப்போது வெற்றி இருந்துக்கிட்டு, இங்கே பாருக்காருண்ணா, எதுக்கு புலிக்குட்டி மேலே கோவத்தை காட்டுறான்? அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவள் எங்கேயாச்சும் போயிட்டு போகட்டும்னு விட வேண்டியது தானே. அவளை கொலை பண்ண போய் நீ ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன்னு உன்னோட நல்லதுக்காக தானே இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்கிறோம். மற்றபடி அவள் மேலே பாசமோ அக்கறையோ திரும்பவும் அவ கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமோ எதுவுமே எனக்கு கிடையாது. இங்கே பாரு வேட்கர்ணா, ஏன் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியாதா? என்னைக்கு நான் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்கேன். பார்வதி அக்கா கொலை பண்ணதுக்காக இன்னைய வரைக்கும் நானுமே அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு தானே இருக்கேன். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு வெற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை வெற்றி, இல்லை, எனக்கு என்னமோ அவன் மேலே உனக்கு பாசம் பொங்கிட்டு வருது போல இருக்குது. அதனால தான் நீ இப்போ கூட அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கர்ணா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி கூட கேட்கவே மாட்டேன்றாங்க. புலிக்குட்டி சொல்கிற மாதிரி அவள் ஒன்று அவ்வளோ நல்லவ கிடையாது, ஜெயிலில் அமைதியாக இருக்கான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த மாணிக்கத்தை வச்சு அவள் என்னெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கா? அவளுக்கு பின்னாடியே ஒரு பெரிய கேங்ஸ்டரே இருக்கு. அவள் என்ன தனியால, அவளுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய். நம்ம என்ன தான் தேடி 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 துருவி அவளை பற்றி விசாரித்தாலையும் நம்ம கண்ணுக்கு எதுவுமே எட்ட மாட்டேங்குது. அவள் எல்லாத்தையுமே சீக்ரெட்டாகவும் மெயின் சீக்ரெட்டாகவும் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை அடியோடு அழிச்சிருவா அப்படின்னு கர்ணா சொல்லவும், இல்லை கர்ணா, நீ என்னமோ அதுக்காக பயப்படுற மாதிரியே தெரியல, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுற போல இருக்கு. என்ன கர்ணா, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கியா? அந்த அபி எதுக்காக? நான் தப்பு பண்ணலை, நீ தான் தப்பு பண்ணியிருக்க. கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரியும், நான் வெளியில் வந்து அதை நிரூபிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீயும் விடாமல் அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்க.
இருக்கா அப்படின்னா சம்திங் ராங், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு வெற்றி சொல்லவும் கர்ணா திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. புலிக்குட்டியும் வெற்றியும் இதை நோட் பண்ணுறாங்க. என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி சொன்ன உடனே என்னமோ யோசிக்கிறாரு கர்ணா, அதனால என்னமோ தப்பு பண்ணியிருப்பாருன்றத இவங்க லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. என்ன கர்ணா என்ன யோசிக்கிற அப்படின்னு. இல்லை வெற்றி, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு கர்ணா நீ பயப்படுற, எங்கேயாச்சும் போகட்டும்னு விட்டு தொலைய வேண்டியது தானே. நீ வேற இப்போது ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகேஷோட வாழ்க்கையை மட்டும் நீ பார்க்கலாம்ல, மகேஷ்காக வாழ்நாள்ல தேவையில்லாமல் நீ போய் பிரச்சனையை மாட்டிக்கிட்டா மகேஷோட நிலைமையை கொஞ்சமாச்சு நினச்சி பாரு. அவனுக்குன்னு யார் இருக்கா, நீ மட்டும்தானே இருக்க, எதுக்கு தேவையில்லாமல் அவள் பிரச்சனையில் நீ இன்வால்வ் ஆகுற. அப்படியே ஏதோ அவளால் பிரச்சனைன்னா என்ன ஏதுன்னு ஓப்பனாக என்கிட்ட சொல்லு, மற்ற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன், அதான் நான் இருக்கல அப்படின்றாங்க. இல்லை வெற்றி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அபி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. நான் இந்த விஷயத்தோட பாரத்தை உங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதான் வெற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறா இல்லைண்ணே, விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக ரிலாக்ஸு ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்கண்ணே, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இல்லை வெற்றி, இல்லை இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவளால் அப்படின்னு எதோ சொல்லி கர்ணா இப்போதைக்கு வெற்றியை சமாளித்து அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. ஆனாலும் வெற்றி போனதுக்கு அப்புறமா கர்ணா யோசிக்கிறாங்க. கர்ணா வெற்றிக்கு மொல்ல விஷயம் தெரிஞ்சிடும் போல இருக்கு. அபி மேலே அவனுக்கு பாசம் இருக்கிறதுனால தான் அபி சுட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அவன் கோவப்படுறான், அபியை எதுவும் செய்யக்கூடாது விட்டுற சொல்லிட்டு இருக்கான். இன்னமும் அவன் மனசுக்குள்ள பழைய காதல் இருக்கு, அதுக்காக தான் நான் அவளை அடியோடு அடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவள் பிரச்சனையாக தான் இருக்கா வெற்றி, ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் வேற மாதிரி போயிடுமே பிரச்சனை அப்படின்னு கர்ணா ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கவும், இன்னொரு சைடு எங்கள் புலிக்குட்டியும் வெற்றியும் வந்ததுக்கு அப்புறமா நீ கர்ணாவோட முகத்தை நோட் பண்ணியா வேஷி, நீ கர்ணா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பானா, எதுக்கு அபி அந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு துடிக்கிறேன்னு கேட்கும்போது கர்ணா எதையே நல்லா தீவிரமாக யோசிச்சாரு. ஒருவேளை கர்ணனா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாரா, அபி அப்போ தப்பு பண்ணாமல் இருந்திருப்பாங்களா, என்ன வெற்றி அப்படின்னு கேட்கவும் எனக்கு அதான புரியலை, எதுக்காக அபியை இந்த அளவுக்கு மொத்தமாக தீர்த்து கட்டணும்னு கர்ணா நினைக்கிறான். ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி கர்ணா ஏதாச்சும் தப்பு பண்ணி அந்த அபி கிட்ட மாட்டியிருப்பாளோ, உண்மையிலே அந்த அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாளோ அப்படின்ற யோசனை இப்போது வெற்றி மனசில் தோண ஆரம்பிச்சிடுது. இதுவும் சுடருக்காக தான். அபி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பரிதாப நிலையில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டாளா, உண்மையிலே ஒருவேளை வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற சந்தேகம் வெற்றியோட மனசில் ஏற்பட்டுடுச்சு. இன்னொரு சைடு பிரபாகரன் லாயர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அபியை பரோல் எடுக்கணுன்றதுக்காக ஸோ அங்கே கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, வெற்றிக்கு சந்தேகம் வந்த மாதிரி கர்ணாவை பற்றின ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வெற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்களா அடுத்தடுத்து சுடருக்காக, அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சைடு இங்கே பரோல் கிடைக்குமா அபிக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.